ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். இந்த இந்த சேனலில் நம்ம தெய்வசனம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணீர் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மதுரையை ஆளக்கூடிய பாண்டியகுல பேரரசியான மதுரை மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வருக்கும் தினமுமே சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளும் நடைபெறும். இது தினமும் ஒரு வழக்கமாக இருந்தாலும், மதுரை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு தினமும் முதல் கால பூஜைக்காக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே மன்னர்கள் காலத்தில் வைகை ஆற்று கால் பாலம் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து தான் திருமஞ்சன நீரானது கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் பறந்து விரிந்த மதுரை மாநகரில் வைகை ஆற்றின் சீறி பாய்ந்து தண்ணீர் ஓடி குறிந்த நிலையில் பொதுமக்களும் தண்ணீரை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஆகையால் ஆற்றுக்கு உட்புறத்தில் மன்னர்கள் காலகட்டத்தில் கிணறுகள் வெட்டப்பட்டு ஊற்று போல் தண்ணீர் வருவதனால் அந்த தண்ணீரானது புனிதமாக கருதப்பட்டு மதுரை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு திருமஞ்சன நீராக கொண்டு சென்று அபிஷேகம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. தற்பொழுது இந்த பகுதியில் 2 கிணறு இருக்கிறதாகவும், ஒரு அரச மரமும் அதன் அடியில் விநாயகர், அம்மன் போன்ற சில சுவாமிகள் சிலை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மதுரையை சுற்றியுள்ள கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறும் பொழுது மக்கள் அனைவருமே தீச்சட்டி, முளைப்பாரி போன்ற வேண்டுதல்களை செய்யும் பொழுது இங்குள்ள கிணற்றில் குளித்து விட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த 2 கிணறுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு கிணறு மக்கள் பயன்பாட்டிற்காகவும், மற்றொரு கிணறு மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வருக்கு புனித நீர் எடுத்து செல்லக்கூடிய கிணறாக இருந்து வந்த நிலையில் கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக இந்த பகுதியில் இருந்து மீனாட்சிக்கு திருமஞ்சன நீரானது கொண்டு செல்லப்படுவது நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது 4 வருடங்களுக்கு பிறகு நமது பாரம்பரிய முறைப்படியே ஆற்று பகுதியில் இருந்த ஆகாய தாமரைகளை பொதுப்பணித்துறை உத்தரவின் பேரில் அகற்றி சுத்தம் செஞ்சு அறங்காவல் குழு தலைவர்கள் மூலமாக மேலதாளங்கள் முழங்கப்பட்டு மீண்டும் அந்த கிணத்துல இருந்து மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வருக்கு முதல் கால பூஜைக்காக திருமஞ்சன நீரானது கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 வருடங்களாக மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து முதல் கால பூஜைக்காக திருமஞ்சன நீரானது கொண்டு செல்லப்பட்டு இருந்த நிலையில் இனிவரும் நாட்களில் பாரம்பரிய முறைப்படியே கிணத்துல இருந்து புனித நீரானது தினமும் கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிணறு எங்கே இருக்குன்னா, மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் அருகில் போனோம் அப்படின்னா வைகை ஆற்றங்கரையில் தான் இந்த 2 கிணறும் இருக்குது. இதில் ஒன்று பொதுமக்கள் பயன்பாடு இருக்கும், இன்னொன்று மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக இருக்கிற இந்த ஸ்பெஷல் கிணறு தான் இது. பாண்டியர்கள் காலத்தில் வெட்டப்பட்டது. இனி யாராவது மறக்காமல் மதுரைக்கு போனீங்கன்னா இந்த கிணறை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கான அந்த கடவுளை தரிசித்த முழு இது உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.